நடந்து முடிந்த 2026 தேர்தல் களம் இனிமையாக முடிஞ்சுச்சு. இதில் நல்ல அனுபவங்களும் இருக்குது, கெட்ட அனுபவங்களும் இருக்குது. ஆனால் நம்ம எக்காரணம் கொண்டு இந்த அரசியலில் நம்ம இன்னும் அதிகமாக கற்றுக்குறோம், தேர்தல் களத்தை அதிகமாக கற்றுக்குறோம், புரிதல் நமக்கு அதிகமாகிருக்கு. மக்களோட வியூலேருந்து நிறைய புரிதல்கள் மக்கள் நேரடியாக தனி ஒருவன் சந்திச்சு எல்லா பக்கம் போனாங்க, நிறைய புரிதல் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி தன்னுடைய கட்சிக்கே ஒரு வார்டுக்கு 10 பேருக்கு மேலே இருப்பாங்க, கூட்டணி சேர்த்தாலும் ஒரு வார்டுக்கு 50 பேர் இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி பற்றி ஒரு தொகுதிக்குள்ள வேலை செய்து கிட்டத்தட்ட அந்த மடங்கு கூட ஒரு மடங்கு மட்டும் சேர்த்திருக்கலாம், அவ்வளோதான் மொத்தமே. ஆனால் எங்களுக்கு தொகுதி முழுக்க நாங்கள் எவ்வளோ பரப்புரை கொடுக்குமோ அவர் கொடுக்கறத விட திராவிட கட்சிகள் ஆண்ட கட்சிகள் கொடுக்கறத விட 10 மடங்கு உழைப்பு அதிகமாக கண்டிப்பாக கொடுத்துக்கிறோம். அதில் நல்ல அனுபவம் இருக்குது, கெட்ட அனுபவம் இருக்குது. அது அவ்வளோ உழைப்பை கொடுத்துட்டு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுப்போம். அந்த சலுப்புலாம் கூட என்ன தெரியல. கண்டிப்பாக இது எங்களுக்கு மேலும் ஒரு பாய்ச்சலாக இருக்கும். எங்களுடைய உழைப்பை நாங்கள் கற்றுக்கிட்டதே வேறு யாருனாலையும் அவ்வளோ நல்ல அனுபவங்கள் கற்றுக்கிட்டோம். நல்லதோ கெட்டதோ ஏதோ நல்ல அனுபவங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். என்னென்னங்கிறது அப்போது நான் இதில் வெளிப்படுத்துகிறேன். இன்றைக்கும் அந்த நம்மளோட உழைப்பு ஜெயிக்கணும், நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் நிலைக்கணும், இந்த மண் நிலை பெற்று வாழணும், தமிழர்கள் நிலைக்கணும், நாம் தமிழ் கட்சி ஆட்சிங்க நிலைக்கணும், உழைப்பு நிலைக்கணும்னு சொல்லிட்டு கோயில் வழிபாட்டுக்கு வேண்டுதல் தான் வந்துக்கிறோம்.